நல்ல இரவு தூக்கம். இந்த இரவு தூக்கம் அப்படிங்கிறது நம்ம மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி புதிய செல்கள் உருவாகிறதுக்கான ஒரு டைம். நிறைய பேர் நைட் 2 மணிக்கு தூங்கிட்டு காலையில் 10 மணி வரைக்கும் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நைட்டில் 10 மணிக்கு அப்புறமா தூங்கி 2 மணி வரைக்கும் நல்ல தூக்கம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் உடம்புல இந்த ரீஜெனரேட் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ்லாம் இருக்கும். ஸோ நல்ல இரவு தூக்கம் அப்படிங்கிறது வலிகள் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு ரொம்பவே அவசியம். அதுலேயும் பேக் பெயினுக்கு ஸோ நைட்டில் நீங்கள் ரெஸ்ட்டாக ப்ராப்பராக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பேக் பெயின் வராமல் தடுத்துக்கலாம். 7வதாக நீங்கள் படுக்கக்கூடிய பெட்டு. ஸோ நிறைய பேர் ரொம்ப ஸ்பாஞ்சியாக ஸ்ப்ரிங் மேட்ரஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த பவுன்ஸ் ஆகக்கூடிய மேட்ரஸஸ். ஸோ நம்ம அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான ஒரு பெட்டில் படுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புல அதிகமாக வெயிட் இருக்கக்கூடிய இடுப்பு பகுதி, தலைப்பகுதி மட்டும் கொஞ்சம் பள்ளமாக போயிடும். ஸோ தலைப்பகுதிக்கு நம்ம பில்லோ வச்சுருப்போம். ஆனால் இடுப்பு பகுதி ரொம்ப பள்ளமாக போகும்பொழுது காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு மசில் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஏன்னா அந்த பொசிஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக நைட்டு ஃபுல்லாகவே உங்களுடைய மசில்ஸ் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணியிருக்கும். ஸோ அப்போது ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய பெட்டை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் பெயின் வராது. Dr. Srivarma's Vegicare, his wellness for her happiness.